மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் மிகுந்த கண்டனத்துக்குரியது. அவங்க வந்து இல்லைங்க இல்ல உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க. என்ன கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். உட்காருங்க, பேசுங்க பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க உட்காருங்க. என்னன்னு பாருங்க. என்னன்னு என்ன கேட்கலையே. அவங்க என்ன சொல்ல இல்லைங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க நீங்க உட்காருங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். அவங்கள பேச விடுங்க. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் எழுந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவர் எழுந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறையே இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம். பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வந்து வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.